ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதாசி கப்பல். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நீங்கள் இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னு. தான் வந்து அம்மா அப்பா வந்து பிளான்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இங்கே குக்கிங் வந்து ஆக்சுவலாக பண்ணுறது கேஸில் ரொம்ப கம்மி. எப்போயாச்சும் நிறைய பேர் வந்துட்டோன்னா இப்படி பிளான்ட்ஸு குட்டி குட்டி பிளான்ட் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருவோம். இது காஞ்ச பிறகு நல்லா சப்பாத்தி சுட முடியும். அதில் நான் என்ன காட்ட வந்தேன்னா, நேற்று ப்ளாக் பண்ண முடியல வரும்போது. அதோட கண்டிஷன் பாருங்கள், மோசமாகிட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபோனில் நல்லா தெரியுது, மோசமாகிட்டு இருக்குது. நேற்று மழை பயங்கரமாக இருந்தது. யூஸ்வலாக 2 ஹவர் தான் ஆகும், நாங்கள் 3 ஹவரில் வந்தோம். நேற்று யார் யார் வந்திருக்காங்கன்றது பார்ப்போம். முதல்ல அண்ணா வந்திருக்காரு, முனி வந்திருக்கா, ஹலோ வேலைக்காரி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அம்மா வந்திருக்காங்க. நான் தாண்டா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க தாண்டா என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது உன் வீடு தான்டா, என் வீடு கிடையாது. இது என் புருஷ வீடு தான், என் வீடு. உன் புருஷன் வந்தாதான்டா இந்த வீடு உன் வீடு இல்ல. இப்ப நீ தனியா தானே வந்திருக்க, வேலை செய். ஜோபி என்னமா செஞ்சிட்டு இருக்க? பாலக் பரோட்டா. மோனி என்ன செய்யற? ஆலு மட்டர் சப்ஜி. நெக்ஸ்ட் அப்பா வந்திருக்காரு. இது வந்து நம்மளோட தண்ணி ஸ்டோரேஜ் டேங்க். இதுக்குள்ள தண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் 10,000 லிட்டர் கிட்ட வரும். இது ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு தானா. இது பாதிக்கு மேலே இருந்தது. ஏன் காஞ்சி போச்சுன்னா எர்த்குவேக் வந்தது. எர்த்குவேக் வந்ததுனால அதில் கிராக் விட்டுருக்கு. ஸோ இதை திரும்ப வந்து ரெனோவேட் பண்ணணும். மெயின் பர்பஸே இதுதான். போயிட்டு சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இரும்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வந்தது 2 நாளுக்காக தான், 2-3 நாளுக்காக தான். அது முடிஞ்ச அளவுக்கு ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா தான் அதை பண்ண வைப்பாங்க. இதுதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டவ். இது வந்து இது பில்ட் பண்ணது வந்து அப்பா தான். சிமெண்ட் எல்லாம் போட்டு தானாகவே ரெடி பண்ணிட்டாரு. இதை வச்சு நம்ம ஊதணும்னா கீழே ஆக்சிஜன் பிடிச்சி ஃபயர் ஏரியும் தானே. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது அடிக்கடி இப்படி ஆஃப் ஆகிடும். ஸோ நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஊதணும். இது ரெடி. இதெல்லாம் என்னோட ஆடிட் பேப்பர் கிடக்குது. ஆடிட்டுக்கு ரெடி பண்ண பேப்பர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு முறை மேலே போய் பார்ப்போம். இது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சும்மா காட்டுவோம். இதுதான் நம்மளோட மொத்தம் மாடி. அம்மாவோட ஊர்லேருந்து இது நாங்கள் சென்டரில் கட்டி வச்சுருக்கோம். இங்கேருந்து அம்மாவோட ஊர் 15 கிலோமீட்டர், அப்பாவோட ஊர் வந்து ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் சென்டர் பாயிண்ட் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ பசங்களை யாரையும் கூப்பிட்டு வரல, ஏன்னா லீவ் இல்லை பசங்களுக்கு. ஸோ நாங்கள் மட்டும் 2 நாள் இருந்துட்டு டக்குன்னு கிளம்பி ஊர்கம் கிளம்பி போக போகிறோம் இப்போது. அதுக்கப்புறம் திரும்ப அதே வாழ்க்கை தான். எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகணும். ஆக்சுவலாக இங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, அதனால தான் யூடியூப்பில் ஆக்டிவ் ஆனது. என்னடா ஹாப்பி பர்த்டேடா. இது எப்போ வாங்கி கொடுத்தது? 2017-18 வாங்கி கொடுத்தது. இது நாங்கள் ஆக்சுவலி வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ பெப்பில் தான் பொருள் எல்லாம் உட்காந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு பேக் வச்சு இதை மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் ஸ்ட்ரீட்லேருந்து. இந்தா ஓ, நீ எப்படி தூக்கிட்டு போகிறோம் நான் பார்க்குறேன். அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தன்ல, எங்களுக்கும் யாராவது டெடி பேர் தருவீங்களா அப்படின்னு நக்கலா வந்து பேசுகிறேன், கொஞ்சம் ஷிஃப்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆக போகுது. சாயங்காலத்துக்கு வந்து வில்லேஜ் டைப் குக்கிங் நடக்க போகுது. கிச்சன்லேயே நிற்க வச்சுட்டு இருங்கப்பா. உங்கள் வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்து தப்பாக போச்சு. இது 10வது முறை சொல்லிட்டேன். ஸோ நைட்டு வந்து பாஜ்ரா ரொட்டியும் கடி அண்ட் சன்னா சப்ஜி. ஸோ இதுதான் பாஜரோட மாவு. இப்போதான் கையோட அரைச்சிட்டு வந்தாங்க அம்மா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது இன்னைக்கு எல்லாமே விறகடுப்பில் பண்ண போகிறோம். இங்கே காற்று வராமல் இருக்குன்றதுக்காக அப்போ வந்து பெட்ஷீட் கட்டிட்டு இருக்காரு. அம்மா இந்த விறகு அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குச்சிலாம் ரெடி. ஒட்டிக்கிச்சு, அது சூடாயிட்டு ஒட்டிக்கிச்சு. அது இது வரமாட்டேங்குது வெளியே. இப்போ நம்ம கடி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 10 முறை மேலே வரும், அதுக்கப்புறம் கீழே வரும், அதுக்கப்புறம் தானாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மேலே வந்தால் அது மேலே தெளிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கு தானே கீழே போயிடும். ஸோ அம்மா வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு, நான் இவ்வளோ நேரம் அந்த அடுப்பு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், அதை எடுக்கல, கையில் சூடுதெல்லாம் அடி வாங்கி இடி வாங்கி. Sorry, I little busy in phone notifying. தியா அவளை கொஞ்சம் தூக்கிட்டு போடா. அம்மா கடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். லைட் சாசி
ஸோ நீங்க வந்து எல்லாமே பண்ணிடுவீங்க, ஆனா இந்த மாவை இப்ப கையால ரெடி பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். அம்மா எப்படி கஷ்டமான வேலை ஆக்சுவலி இருக்கிறதுலே. பாஜ்ரா ரொட்டி செய்யும் போது அதே டைம்ல தண்ணியை போட்டு மாவை பிணைஞ்சி கையோட அதுல சப்பாத்தி பண்ணிட்டு அடுத்த சப்பாத்திக்கு மறுபடியும் மாவு பிணைஞ்சி மறுபடியும் இது பண்ணணும். ஸோ இது வந்து பேக் டு பேக் பண்ணணும். அது விறகடுப்பை பார்த்துக்கிட்டு சப்பாத்தி எரியான்னு பார்த்து அடுத்த சப்பாத்தி செஞ்சு செம மல்டி டாஸ்கிங் வேலை இது. ஐ கான்ட் டூ தட். நான் அதை பண்றதுக்குள்ள இதை எரிச்சிருவேன், இதை பண்றதுக்குள்ள இதை உடச்சிருவேன். ஸோ ரெடி பண்ணிட்டா சாப்பிட போறோம். அவனை 2 பேர் விடக்கூடாதுடா. ஓகே, those guys are from Pakistan. அதனால அவங்களை அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ கூட என்ன இருக்குன்னு பாருங்க. இது இருந்தா மட்டும்தான் அது ஒழுங்கா நல்லா தள்ள முடியும் வயிறுல, இல்லைன்னா அது டைஜஸ்ட் ஆகுறது கஷ்டமான வேலை. சபரி போட்டோ வீடியோ கால் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னு எங்க அம்மா சபரி வரும்போது சபரிக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. கால் பண்ணிட்டு இருக்கேன். பைக் அவன் இன்னும் போயிட்டு இருக்கான். அம்மா பாஜ்ரா ரொட்டி செஞ்சிருக்காங்க வித் லாட்ஸ் ஆஃப் கீ, அப்புறம் விறகடுப்பு கடி, ஆலு மட்டர் சப்ஜி. சின்ன வயசுல இந்த சிமெண்ட் ரொட்டிலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனா பெருசான பிறகு தான் ரியலைஸ் ஆகுது அம்மா கையில சாப்பிட்றதே சொர்க்கம்டா. இல்ல இதோட உண்மையும் என்னன்னா, நம்ம அந்த சப்பாத்தி சாப்பிட்றதை விட இந்த சப்பாத்தி ரொம்ப ஹெல்தி. ரொட்டி இல்ல போட்டு அழகா பார்க்கவே எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். தம்பி ஆய் மாட்டிக்கும்பா காலில். ஏய் ஜோபி, ஏய் ஜோபி. ஏய் அவன் தம்ஸ் அப் காட்டுறான்டா நல்லா இருக்குன்னு. बढ़िया है, अच्छी है, बढ़िया बढ़िया बढ़िया. கேமா என்னடா பயம்பூத்துறான்? என்னது சாப்பிட்டு நாளைக்கு ஆய் ஒட்டிட்டு உள்ளே வயிற்றுக்குள்ளே ஒட்டிக்கொன்றாங்க, ஆயே வராதுன்றாங்க. இருமா ஒரு வேலையில தான். இப்போதான் எங்களோட மாஸ்டர் செஃப் வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு. எப்படிப்பா இருக்கு சோறு? நல்லா இருக்கும். அவனே செஞ்சு அவனுக்கே மாலை போட்டுக்கிறான் பாரு. இதோ புது ஆள் வந்திருக்காரு சமைக்கிறதுக்கு. பியர் ஃப்ரம் தமிழ்நாடு. எனக்கு செய்தி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் பாஜ்ரா ரொட்டி. கரடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கண்டுக்கல, நான் கண்டுக்கல. தம்பி அதை பெருசாக்கணும்ப்பா. ஏய் இங்க பாரு எவ்வளவு பெருசாக்கிட்டேன். அது கிழிஞ்சிரும் சார் நடுவுல இருந்து. எனக்கு பண்ண தெரியாதுல்ல. நீ இந்த ஒண்ணு பண்றியா? எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம்? அவன் பாரு ரொம்ப நாளா தம்ஸ் அப் தான் காமிச்சிட்டு இருக்கேன்.